Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல crochet class 10 தான் பார்க்க போறோம். இதுல வந்து எப்படி crochetல ஒரு மாலை பண்றதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த மாதிரி சாண்டல் கலர் threadடும் அதுக்கு அப்புறமா வந்து ரெட் அண்ட் green வந்து எடுத்துர்க்கேன். நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. pink, yellow, அதுக்கு அப்புறம் green and yellow அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இல்ல நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் கிடைக்கும்ல அதுல வந்துட்டு நீங்க வந்து கலர் காம்பினேஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இத பண்றதுக்கு வந்து இந்த மாதிரி மேஜிக் சர்க்கிள் வந்து போட்டுட்டு அதுக்கு அப்புறமா 5 செயின்ஸ் வந்து போட போறேன். சாரி 3 செயின்ஸ் வந்து போட்டுக்கறேன். அது வந்து ஒரு டபுள் crochetவா வந்து கன்சிடர் ஆயிரும். அதுக்கு அப்புறமா அதுல வந்து 5 டபுள் crochet வந்து போடணும். ஆல்ரெடி 3 செயின் வந்து ஒரு டபுள் crochetவா கணக்குக்கு வந்துரும். அதனால 4 டபுள் crochet வந்து போட்டுக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா 4 டபுள் crochet வந்து போட்டுட்டேன். அந்த செயினோட சேர்த்து மொத்தம் 5 ஸ்டிச்சஸ் வந்து இருக்கு. இந்த மாதிரி நீடில வந்து வெளிய எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச்ல இந்த மாதிரி ஹூக்க வந்து விட்டுட்டு இந்த மாதிரி எடுக்கணும். இது வந்து ஒரு கிளஸ்டர் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அதுக்கு அப்புறமா 2 செயின் போட்டுக்கணும். இப்போ இது பாத்தீங்கன்னா இது ஒரு பெட்டல் மாதிரி. அதுக்கு அப்புறமா மறுபடியும் வந்துட்டு 5 டபுள் crochet வந்து போடணும். ஸ்டார்டிங்ல மட்டும் தான் 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணனும். அதுக்கு அப்புறமா இந்த மாதிரி 5 டபுள் crochet வந்து போட்டுக்கோங்க. நீங்க இதல வந்து மினிமமா வந்து 5 இல்ல 6 அந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு 5 போட்டுருக்கேன். நீங்க 6 வேணும்னா கூட 6 போட்டுக்கலாம். இது வந்து இருக்குறதுலயே ரொம்ப ஈஸியான பேட்டர்ன். ஆனா வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கும். அதே மாதிரி ஹூக்க வெளிய எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச்ல உள்ள விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணும். இது ஒரு கிளஸ்டர் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. இனி வந்து மறுபடியும் 2 செயின் போட்டுக்கணும். இதே மாதிரி நம்ம வந்து 5 டைம்ஸ் வந்து பண்ணனும். நம்ம வந்து இந்த மேஜிக் சர்க்கிள் வந்து டைட் பண்ணிட்டே வந்துக்கலாம். உங்களுக்கு வந்து போட்றதுக்கு வந்து அன்கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. ரொம்ப பெருசா இருக்குன்னா நீங்க வந்து சின்னதா வச்சுக்கலாம் அந்த சர்க்கிள. நான் இப்போ வந்து 3rd பெட்டல் மாதிரி போட்டுட்டு இருக்கேன். அது வந்து ஒரு கிளஸ்டரா ஃபார்ம் ஆகுது. இதே மாதிரி கிளஸ்டரா நம்ம வந்து ஃபார்ம் பண்ணிட்டே வரணும். 5 டைம்ஸ் வந்து நான் பண்ணிருக்கேன். நீங்க 6 பண்ணுங்க. அதுவும் நல்லா இருக்கும் பெருசா. நீங்க சாண்டலுக்கு பதிலா ஒயிட் வந்து வச்சிட்டு இத ஃபுல்லாவே வந்து மல்லிப்பூ மாதிரி பண்ணலாம். அதுவும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இதே சேம் அதேதான். ஹூக்க வெளிய எடுத்துட்டு திருப்பியும் உள்ள விட்டுட்டு இந்த மாதிரி வந்து எடுக்கணும். அதுக்கு அப்புறமா 2 செயின் போட்டுக்கணும். இப்போ இதே மாதிரி நான் 5 டைம்ஸ் வந்து பண்ணிருக்கேன். இது வந்து ரொம்ப ஈஸியான பேட்டர்ன். இந்த thread வந்து நார்மலா லோக்கல் ஸ்டோர்ஸ்ல கிடைக்கிற thread தான். நீங்க அத வாங்கி கூட ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம். பிகினர்ஸ்க்குலாம் வந்து இது ரொம்ப ஈஸியா இருக்கும். இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ரொம்ப சிம்பிளான பேட்டர்ன். நம்ம இத வந்து ரெட் கலர் மட்டும் யூஸ் பண்ணி அது ஒரு ஃப்ளவர் மாதிரி பண்ணலாம். அதுவும் நல்லா இருக்கும். ஒயிட் கலர் மட்டும் எடுத்துட்டு மல்லிப்பூ மாதிரி பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா நான் கடைசி கிளஸ்டர் வந்து போட்டுட்டு இருக்கேன். இத வந்து போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மேஜிக் சர்க்கிள வந்து நம்ம வந்து சின்னது பண்ணிக்கணும். இதே சைஸ்ல விட்டோம்னா நல்லா இருக்காது பார்க்கிறதுக்கு. சேம் அதேதான். இந்த மாலை ஃபுல்லாவே நம்ம இந்த ஒரே ஒரு ஸ்டிட்ச் மட்டும் தான் போட்டுட்டு வர போறோம். இந்த பேட்டர்ன் ரொம்ப சிம்பிளா இருக்கும். சேம் அதே மாதிரி தான் பண்ணனும். நம்ம போடுற 2 செயின் தான் ஸ்பேஸா வந்து கன்சிடர் ஆகும். அதனால கடைசில 2 செயின் போட்டுட்டு அந்த கிளஸ்டர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேப் இருக்கும். அதுல வந்து இந்த மாதிரி விட்டு ஒரு ஸ்லிப் நாட் மாதிரி போட்டுறணும். மறுபடியும் என்ன பண்ணனும்னா 2 செயின் போட்டுருக்கோம்ல அந்த இடத்துல ஒரு ஸ்லிப் நாட் போட்டா அதுக்கு இடையில வந்து இப்போ நம்ம வர்க் பண்ணிட்டு வர போறோம். இப்போ பாத்தீங்கன்னா நான் இந்த இடத்துல ஒரு ஸ்லிப் நாட் போடுறேன். போட்டுட்டு திருப்பியும் 3 செயின் போட்டுட்டு 4 டபுள் crochet போடணும். சேம் அதேதான். இப்போ வந்து நம்ம இந்த ஸ்பேஸ்க்குள்ள வர்க் பண்ணிட்டே வர போறோம். நான் முன்னாடி பார்த்த அதேதான். நம்ம வந்து அங்க அதுக்கு நேராவே வர்க் பண்ணாம இந்த ஸ்பேஸ்ல இடையில வந்து வர்க் பண்ண போறோம்.
ஒரு ரவுண்ட் வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது தான் 3 செயின் போட்டுட்டு 4 டபுள் க்ரோஷே வந்து போடுவோம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி 2 செயின் போடுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ்லாம் போடும்போது டைரெக்டாக வந்து 5 டபுள் க்ரோஷே வந்து போட்டுக்கலாம். நம்ம முன்னாடி எது மாதிரி பண்ணோமோ அதே மாதிரி தான். திருப்பியும் ஹூக்கை வந்து இந்த மாதிரி வெளியே எடுத்துகிட்டு இந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு 2 செயின் போட்டுட்டு மறுபடியும் ஸ்பேஸில் வந்துட்டு 5 டபுள் க்ரோஷே வந்து போடணும். இப்போ வந்து 5 பெட்டலும் போட்டு முடிச்சதுக்கப்புறமா 2 செயின் போட்டுட்டு லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு ஹோல் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்பேஸில் வந்துட்டு மறுபடியும் ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு 3 செயின் 4 டபுள் க்ரோஷே. அதுக்கப்புறம் பேலன்ஸில் இருக்கிற எல்லா ஸ்பேஸ்லேயும் வந்துட்டு 5 டபுள் க்ரோஷே வந்து போட்டுகிட்டே வரணும். இதே மாதிரி நம்மளுக்கு எந்த அளவுக்கு இந்த கலர் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 7 ரோஸ் வந்து இதே கலரில் வந்து போட்டிருக்கேன். இப்போ நான் இந்த இடத்துல வந்து கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். அதே மாதிரி இந்த ஹோல்குள்ளே வந்து இந்த ஹூக்கை விட்டுட்டு என்ன கலர் சேஞ்ச் பண்ணுறோமோ அதை வந்து இந்த மாதிரி வந்து எடுத்துக்கணும். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் வந்து எப்படி கலர் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இது மாதிரி போட்டுட்டு நம்ம அது ரெண்டையும் வந்து நாட் போட்டு ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்ஸை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து இந்த சாண்டில் கலர் வந்து கண்டினியூ பண்ண போகிறதில்ல, அதனால் அதை வந்து கட் பண்ணி எடுத்துட போகிறேன். இப்போ இந்த ரெட்டில் வந்து மறுபடியும் அந்த ஸ்பேஸில் ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு 3 செயின் 4 டபுள் க்ரோஷே. இதே மாதிரி தான் இந்த கலர் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அவ்வளோ ரோஸ் வந்து போட போகிறோம். நான் வந்து ரெட்டில் 2 லைன் போட்டுட்டு க்ரீனில் 2 லைன் வந்து போட போகிறேன். அதே தான் சேம் நம்ம முன்னாடி எப்படி ஃபாலோ பண்ணோமோ அதே மாதிரி தான் பண்ணணும். மறுபடியும் 2 செயின் போட்டுட்டு இந்த ஸ்பேஸில் வந்து 5 டபுள் க்ரோஷே வந்து போடுறேன். இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. நம்ம இதை வந்து ஹேர் ஆக்சசரிஸ் மாதிரியெல்லாம் பண்ணலாம். நம்ம இந்த பன்னில் வந்து அழகாக இந்த பூ வைக்கிறது இந்த மாதிரியெல்லாம் கூட நம்ம க்ரோஷேயில் வந்து பண்ணிக்கலாம். ஒரே பேட்டர்ன் தான், கலர் சேஞ்சஸ் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே வரணும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 லைன்ஸ் போட்டுட்டேன். மறுபடியும் கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். சேம் இப்போ ரெட் கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுமோ அதே மாதிரி தான். இப்போ வந்து ரெட் கலரில் ஒர்க் பண்ண போகிறதில்ல, ஸோ அதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட போகிறோம். இந்த கலர் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு தெரிலன்னா அதோட லிங்க் வந்து கொடுக்குறேன், அதை வந்து போய் செக் பண்ணிக்கோங்க. அந்த கிளாஸில் வந்து நான் எப்படி வந்து 2 கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். இப்போ க்ரீன் கலரில் வந்து நான் வந்து 2 ரோ வந்து ஒர்க் பண்ண போகிறேன். ஸ்லிப் நாட் போட்டுட்டு 3 செயின் போட்டுட்டு 4 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ரோ வந்து க்ரீனில் போட்டுட்டேன். மறுபடியும் ஒரு ரெட்டில் வந்து 2 லைன் போட்டிருக்கேன். மறுபடியும் சாண்டில் கலர் வந்து அட்டாச் பண்ணி அது வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ தூரத்துக்கு தேவையோ அவ்வளோ தூரம் நம்ம வந்து பண்ணிக்க போகிறோம். நான் மறுபடியும் அது ஒரு 7 லைன்ஸ் வந்து போட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் மாலையும் எப்படி இருக்கும்னா, நான் இந்த மாதிரி சாண்டில் அதுக்கப்புறம் 3 வந்துட்டு கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். மறுபடியும் 7 ரோஸ் வந்து சாண்டில்லே போட்டுட்டு இது வந்து தான் சென்டரில் வரும். 2 ரெட் 2 க்ரீன் சென்டரில் வந்து சாண்டில் கொடுத்துருக்கேன். திருப்பியும் 2 க்ரீன் 2 ரெட் அதுக்கப்புறம் சாண்டில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த சைடும் வந்து நான் வச்சுருக்கேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த இடையில வந்து சென்டர் கலர் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு தான் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். பார்த்தீங்கன்னா மாலை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரே பேட்டர்ன் தான், ஒரே பேட்டர்னை வச்சு நம்ம இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கோம். இனி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 5 கிளஸ்டர்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் க்ரியேட் பண்ணோம்ல, அதே மாதிரி 3 பண்ணியிருக்கேன். 3 பண்ணி சின்னதாக இந்த மாதிரி கீழே அட்டாச் பண்ணுற மாதிரி. நான் வந்து அந்த சென்டரில் வந்து ஃபஸ்ட்டு க்ரீன் வச்சனால இங்கே வந்து இந்த மாதிரி ரெட் கொடுத்துருக்கேன். அங்கேயும் க்ரீன் வச்சிட்டோம்னா நல்லா இருக்காதுன்னு அங்கே ரெட், அதுக்கப்புறமா வந்து சாண்டல், அதுக்கப்புறமா வந்து க்ரீன் கொடுத்துருக்கேன். 3 கிளஸ்டர்ஸ் மட்டும் வர மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு த்ரெட் எடுத்துகிட்டு இதையும் அதையும் வந்து ஜாயின் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து இதில் வந்து பீட்ஸ் வச்சுட்டு ரோஸ் மாதிரி க்ரியேட் பண்ணலாம், இல்லை ரோஸ் மாலை மாதிரியே கூட க்ரியேட் பண்ணலாம், ஃபுல் ரெட் கூட யூஸ் பண்ணலாம். ரெட் அண்ட் சாண்டல் மட்டும் க்ரியேட் பண்ணால் அது ஒரு அழகாக இருக்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை நான் பீட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணாமல் சிம்பிளாக ஒரு மாலை வந்து எப்படி பண்ணுறதுன்னு காட்டியிருக்கேன். அவ்வளோதான். இதை வந்து நம்ம சாமி ஃபோட்டோஸ் இந்த மாதிரி எல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இனி இதை ஹேங் பண்ணுறதுக்கு நம்ம மேஜிக் சர்க்கிள் போடும்போது இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் செயின் மாதிரி போட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணி நீங்கள் ஹேங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். மாலை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ரோஷே கிளாஸில் வந்து மேக்ஸிமமாக எல்லா டாபிக்ஸுமே நான் கவர் பண்ணிட்டேன். இன்னும் அமிக்ரூமி மட்டும்தான் இருக்குது. அது வந்து பார்த்திங்கனாலே நீங்கள் மேக்ஸிமம் எல்லாமே கற்றுக்கிட்ட மாதிரி ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து இன்னும் அமிக்ரூமி மாதிரியான வீடியோஸ் வந்து பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸஸில் என்ன பார்க்க போகிறோங்கிறத வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிகினராக இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இது எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.